சித்திரை பிறந்துட்டாலே எல்லா ஊர்லேயும் திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயும் பத்ரகாளி அம்மன் கோவில் திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் பர்சனலாக எனக்கு என்ன ஹாப்பின்னு பார்க்குறீங்களா? 2 நாளைக்கு கிச்சன் லீவ் விட்டுடலாம். ஏன்னா முழு நேரமும் கோவிலில் அன்னதானம் போயிட்டே தான் இருக்கும் 2 நாளைக்கு. எனக்கு கிச்சனுக்கு ஒரு 2 நாளுக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிச்சனுக்கு போக தேவையில்லை. ஸோ கோயிலே வந்து மத்தியானம் அன்னதானம் சாப்பிட்டுட்டோம். நான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் அம்மா எல்லாரும் தான் போயிருந்தோம். ஹஸ்பண்டுக்கு வந்து அன்றைக்கி வந்து பெர்மிஷன் கிடைக்கல, வேற ஒரு ஒர்க் இருக்குன்னு வந்து வெளியில் கிளம்பிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஊர்கவுண்டர் தோட்டத்துக்கு தான் வந்திருந்தாங்க. ஏன்னா சுவாமியை வந்து ஊர்கவுண்டர் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கே இருந்து அலங்காரம் பண்ணி கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் குண்டம் இறங்கி விசேஷம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இதில் வந்து ரொம்ப ஜாலியாக எப்போவுமே வந்து கலந்துக்கணும்னு நினைப்பேன் இந்த மாதிரி விசேஷங்களில். என்ன ரீசன்னா, ஹாஸ்டலில் படிக்கும்போது வருஷத்துக்கு 3 வாட்டி தான் வீட்டுக்கு வருவேன். 3 வாட்டி வரும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்குமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட என்னோட வாழ்க்கையில் ஒரு 12 வருஷம் வந்து இப்படி தான் என்னோட லைஃப் ஸ்டைல் போச்சு. அதனாலேயே என்னமோ தெரியல, இந்த மாதிரி விசேஷங்களை கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட கண்டினியூஷன் விளாக் அடுத்த விளாக்ல பார்க்கலாம்.